அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலும் ப்ரெட்டும் வச்சு ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். அது எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அரை கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஏன்னா என்கிட்ட பால் கோவா இல்லை, அதனால தான் நான் பால் பவுடர் எடுத்திருக்கேன். சர்க்கரை, அரை கப்பு பால், தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். நட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை, அதனால தான் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடரும் போடலாம், கார்ன்ஃப்ளவர் மாவும் போடலாம். நான் இப்போ பாருங்கள், ப்ரெட்டை எடுத்து இது போல் ஒரு மூடி வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட குக்கி கட்டர்ஸ் இருந்தாலும் அதுவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவையான டிசைன் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், நான் இது போல் ரவுண்டாக ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அரை கப் அளவுக்கு பால் போடுறேன். ஏன்னா இது பால்கோவா போல் செய்யலாம், அதனால் என்கிட்ட பால்கோவா இல்லை, அதனால தான் நான் இப்படி செய்கிறேன். அதில் பால் பவுட்ரு அரை கப் அளவுக்கு போடுறேன். போட்டு நல்லா சிம்லேயே வைக்கணும். அடுப்பு சிம்லேயே வச்சு ஒரு பால்கோவா டெக்ஸ்சருக்கு மாறுற வரலாம் நம்ம அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா கெட்டியாகணும், அது வரலாம் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஸ்டவ் ரொம்ப சிம்லேயே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதனால் பாருங்கள், ஸ்டவ் எவ்வளோ சிம்மாக வச்சுருக்கேன் நான். அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் கை எடுத்தாலும் அடி பிடிச்சிடும். பாருங்கள், நல்லா இப்போ கெட்டியாகிட்டு வருது. கெட்டியாகின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ப்ரெட்டு நடுவில் வைக்கிறதுக்கு தான். பால்கோவா இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் வைக்கலாம். ஸ்வீட்லெஸ் பால்கோவா வருது இல்லையா, அதுவும் வைக்கலாம் நீங்கள். அது இல்லாத பட்சத்துக்கு நம்ம இப்படியும் செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கெட்டியாகிடுச்சா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் இது ஆறட்டும். இது ஒரு சைடாக வச்சிடலாம் நம்ம. அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் தண்ணி சேர்க்காம நல்லா கலந்து விடலாம் கொஞ்சம் நேரம். இந்த பால் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அரை கப்பு. அந்த 1/2 லிட்டர் பாலில் நான் எடுக்கலை. நீங்கள் வேணும்னா 1/2 லிட்டர் பாலில் எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப்பு அளவுக்கு இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு நிறைய நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு கலந்து விடலாம். உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இருந்தாலும் அதுவும் போட்டுக்கோங்க. நான் கலருக்காக கொஞ்சமாக எல்லோ கலரு ஃபுட் கலர் போடுறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம். ஏன்னா பால் கெட்டி ஆகணும், அதனால தான் நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் கூட அது கட்டிகள் இல்லாமல் கலந்து விடணும் கார்ன்ஃப்ளவர் மாவை. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு பால். இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்து விட்டுக்கலாம். அப்படியே நம்ம வச்சுருந்தோன்னா கீழே தங்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் போட்டு பாலில் போட்டு நல்லா கலந்து விடலாம். ஒரு கெட்டி பதத்துக்கு வரட்டும், அது வரல நம்ம நல்லா கலந்து விடலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அரை கப் அளவுக்கு, அரை கப்போட கொஞ்சம் கம்மி சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விடுறேன். எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் அரை கப் அளவுக்கு போடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நட்ஸு, பாதி போட்டுட்டு பாதி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு கெட்டி பதத்துக்கு வரட்டும். கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள், நம்ம பால்கோவா செஞ்சு வச்சோம் இல்லையா, அதுவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு ப்ரெட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நடுவில் ஒரு ப்ரெட்டில் மட்டும் இது போல் தடவிக்கலாம். எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இன்னொன்று அது மேலே மூடி பாருங்கள் இது போல் வச்சிடலாம். அதே போல் எல்லா ப்ரெட்லேயும் செஞ்சு வச்சுட்டு இப்போ அந்த இது செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பால் கார்ன்ஃப்ளவர் மாவு, அது நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு போடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம கலந்து வச்சுருக்க பாலெல்லாம் போட்டுட்டு ப்ரெட் வச்சிடலாம். உங்கள்கிட்ட பெரிய பவுல் இருந்துச்சுன்னா பெரிய பவுல் எடுத்து வைங்க. எனக்கு சின்னதாக இருக்குதுன்னு அதனால் நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன். பாருங்கள், வச்சுட்டு அது மேலேயும் போட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சு அதே போல் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மில்க்கும் அந்த இதுவும் போட்டுடலாம் நம்ம.
எல்லாம் போட்டுட்டு பாருங்கள் நல்லா ஊறணும். இது நம்ம மீதி வச்சுருந்தோம் இல்லையா நட்ஸு, பாதாம் முந்திரி, உங்கள்கிட்ட பிஸ்தா இருந்தால் அதுவும் போடுங்க நீங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள் அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம். பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்ட பிறகு இப்போ பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஒரு பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் நான். டக்குன்னு ஒரு ஸ்வீட் வேணும்னா இது போல் செஞ்சு பசங்களுக்கும் கொடுக்கலாம், விருந்தாளிங்களுக்கும் கொடுக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.